எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி 26 மார்ச் 2025 புதன்கிழமை. திருப்பதியில கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில நடந்து போறவங்களுக்கு உண்டான டோக்கன் ஸ்டேட்டஸ், சிஆர்ஓ ஆஃப்லைன் ரூம் புக்கிங்க்கு காலியாக உள்ள அறைகள் பற்றிய விவரங்கள் பார்க்கலாம். திருப்பதியில 3 இடத்துல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல இரவு 9 மணிக்கு மேல் அடுத்த நாளைக்கு உண்டான எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. அது கொடுத்து முடித்த உடனே அதற்கு அடுத்த நாளைக்கு அதிகாலையில 1 அல்லது 2 ஸ்லாட்டுக்கான டோக்கன் கொடுக்குறாங்க. அதுபடி நேற்று இரவு 9 மணிக்கு பிறகு இன்றைக்கு உண்டான 10,000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. இது இன்னைக்கு மதியானத்துக்கு உண்டான ஸ்லாட்டுக்கான டோக்கன்கள் கொடுத்தாங்க. இது கொடுக்க ஆரம்பிச்ச 1.5 மணி நேரத்துக்குள்ள இந்த டோக்கன்கள்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. பிறகு 27ஆம் தேதிக்கு உண்டான 3000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. இந்த எல்லா டோக்கனும் 12 மணி சுமாருக்கு கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கடந்த 4-5 நாட்களாகவே திருமலையில் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாக எஸ்எஸ்டி டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பித்த 2 மணி நேரத்துக்குள்ள எல்லா டோக்கனும் கொடுத்து முடிச்சிடுறாங்க. எஸ்எஸ்டி கவுண்டர் க்ளோஸ் ஆயிடுது. அதை தவிர நேற்று அதிகாலை 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. அதனால இந்த 6 மணி நேரத்துக்கு தரிசனம் எதுவும் கிடையாது அப்படின்னு நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதன் காரணமாகவும் நேற்று சர்வ தரிசனத்துக்கு லேட் ஆச்சு, 24 மணி நேரம் ஆச்சு அப்படின்ட்டு டிடிடி நிர்வாகம் கூறியிருக்காங்க. வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களும் பொது விடுமுறை இருப்பதாலும் 30ஆம் தேதி உகாதி பண்டிகை வருவதாலும் அடுத்த 4-5 நாட்களுக்கு திருமலையில் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும். அதனால நீங்க வர்ற வாரத்துல திருப்பதிக்கு போறதா இருந்தா முதல்லயே பிளான் பண்ணிட்டு போங்க. உங்ககிட்ட கன்ஃபார்ம்டு டிக்கெட் 300 ரூபாய் டிக்கெட்டோ அல்லது வேறு சேவைகளுக்கான டிக்கெட்டோ இருந்தால் அதிக சிரமம் இருக்காது. ஆனா எந்த திட்டம் இல்லாத நேரடியாக டோக்கன் மூலமாகவோ அல்லது சர்வ தரிசனம் செல்வதாக இருந்தால் 18 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதே போல நேற்று டிடிடி நிர்வாகம் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்ரீவாரி சேவகர்களுக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவா புக்கிங் 27ஆம் தேதி நாளை காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிற தகவல் கொடுத்திருந்தாங்க. இது சென்ற மாதம் சாப்ட்வேர் அப்டேட் நடைபெறுவதால இந்த சேவைக்கான புக்கிங் நடைபெறவில்லை. அதனால மே மாசத்துக்கு உண்டான புக்கிங் நாளை காலையில 10 மணிக்கு நடக்குது. 11 மணிக்கு நவநீத சேவைக்கான புக்கிங் நடைபெறுகிறது. மதியம் 1 மணிக்கு பராகமணி என்று சொல்லக்கூடிய உண்டியல் காணிக்கை எண்ணுவதற்கான சேவை தொடங்குது. அடுத்து ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில நடந்து போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கனுக்கு உண்டான ஸ்டேட்டஸ். ஸ்ரீவாரி மெட்டுல தினமும் அதிகாலையில 6 மணிக்கு நடைபாதை ஓபன் பண்றாங்க. இங்க 6 மணிக்கு தினமும் 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. இது நடைபாதையில நடந்து போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் டோக்கன். இந்த டோக்கனை வாங்கினீங்கன்னா இன்றைக்கு மதியத்துல இருந்து இரவுக்குள்ள ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதனால இன்னைக்கே நீங்க தரிசனம் பண்ணலாம். அது போல இன்றைக்கு அதிகாலையில 3000 டோக்கன் கொடுத்தாங்க. இப்ப 8:30 மணிக்கு கிடைத்த தகவல் படி எல்லா டோக்கன்களும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதனால இன்றைக்கு தேதிக்கு உண்டான எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன் 2 டோக்கனுமே கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதனால இனி டோக்கன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நேரடியாக சர்வ தரிசனம் செல்வதற்கு தான் வாய்ப்பு உள்ளது. அதனால நீங்க திருமலைக்கு சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னா முதல் நாள் இரவு 8 மணி சுமாருக்கு எஸ்எஸ்டி லைன்ல நின்னீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 9 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிற டோக்கன் 2 மணி நேரத்துக்குள்ள தீர்ந்து போயிடுது. அதற்கு பிறகு நீங்க 24 மணி நேரம் வெயிட் பண்ணாதான் அடுத்த டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திருமலையில நேரடியாக ரூம் புக் பண்ணவங்களுக்கு உண்டான காலி ரூம் ஸ்டேட்டஸ் பற்றி பார்ப்போம். சிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசர்வேஷன் ஆபீஸ் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. இந்த சிஆர்ஓ ஆபீஸ்ல அதிகாலையில தினமும் காலியாக இருக்கக்கூடிய 50 ரூபாய் 100 ரூபாய்க்கான ரூம்கள் நேரடியாக வரும் பக்தர்களுக்கு அலாட்மெண்ட் பண்றாங்க. இதுல தினமும் குறைந்தபட்சம் 1000 ரூம்கள் காலியா இருக்கு. முதல் நாள் இரவு 8 மணி பிறகு ரூம் அலாட்மெண்ட் செய்வதில்லை. அதனால ராத்திரி காலியான அறைகள் எல்லாம் அதிகாலையில 5 மணிக்கு இவங்க அலாட்மெண்ட் பண்றாங்க.
அதன்படி இன்று காலையில கொடுத்த அப்டேட் படி 955 ரூம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 613 ரூம்கள் காலியாக இருப்பதாக தகவல் கொடுத்திருக்காங்க. இது முதல்ல வர 955 பேருக்கு உடனே அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க. நீங்க சிஆர்ஓ ஆபீஸ்ல பேஸ்மெண்ட் இருக்கும், அங்க உங்களுடைய ஆதார் கார்டு எண் மற்றும் உங்களோட மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து பதிவு பண்ணிக்கணும். பதிவு பண்ணதுக்கு அப்புறம் சீனியாரிட்டி படி அலாட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல எந்த காட்டேஜ் எந்த ரூம் அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த சிஆர்ஓ ஆபீஸ்ல ரூம் புக் பண்றதுக்கு எந்த தரிசன டிக்கெட்டும் அவசியம் இல்லை. ஆனால் குறைந்தபட்சமாக நீங்க 2 பேராவது இருக்கணும். 2 பேர் இருந்தா தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. சிங்கிளா போறவங்களுக்கு ரூம் கொடுக்கறது இல்லை. சிங்கிளா போறவங்களுக்கோ அல்லது ரூம் கிடைக்காதவங்களுக்கோ பிஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் அம்யூனிட்டி சென்டர் இருக்கு. அது மாதவ நிலையம், பத்மநாப நிலையம், யாத்ரி சதன் போன்ற பிஏசி 1, 2, 3, 4 என்று வெவ்வேறு பிஎஸ்சி இருக்கு. இங்க லாக்கர் வசதி கொடுக்குறாங்க. இந்த இலவச லாக்கர்ல உங்களோட பொருட்கள் எல்லாம் வச்சுக்கலாம். இங்கேயே பாத்ரூம், டாய்லெட் வசதிகள்லாம் இருக்கிறதுனால நீங்க தனியா போறவங்களோ அல்லது ரூம் கிடைக்காதவங்க இங்க ஸ்டே பண்ணிட்டு உங்க தரிசனத்தை பார்த்துக்கலாம். இறுதியாக நேற்று தரிசனம் செய்த பக்தர்கள் விவரம். நேற்று 64,252 பேர்கள் தரிசனம் பார்த்திருக்காங்க. 25,943 பேர் முடிக்காணிக்கை செலுத்தியிருக்காங்க. நேற்று சுவாமி உண்டி வருமானம் 3.68 கோடி. எந்த டோக்கனும் இல்லாமல் நேரடியாக சர்வ தரிசனம் செல்வதற்கு 24 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பக்தர்கள் கிட்டத்தட்ட 30 கம்பார்ட்மெண்ட்ல அமர வைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எனவே ஜூன் மாசத்துக்கு உண்டான எல்லா புக்கிங்கும் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசத்திற்கு உண்டான புக்கிங் ஆரம்பிக்கும். நாளை காலையில 10 மணிக்கு ஸ்ரீவாரி சேவகர்களுக்கு உண்டான புக்கிங் ஆரம்பிக்குது. நீங்க தன்னார்வ தொண்டு செய்வதற்கு ஆவலாக இருந்தீங்கன்னா நாளை காலையில 10 மணிக்கு இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு 7 நாள் திருமலையிலோ அல்லது திருப்பதியிலோ நீங்க சேவை செய்யலாம். இது போன்ற நம்ம சேனல்ல திருப்பதி திருமலா சம்பந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகளை தெரிவிச்சுட்டு வரோம். நீங்க இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்கறது இல்லாம உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்களுக்கும் புதிய தகவல்கள் கிடைக்கும். அவங்களும் திருமலை சென்று சுவாமியை தரிசிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.